ரஜினிகாந்த், ஹீரோயின் மூலமா நீங்க ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி சந்திக்கிறீங்க. அந்த அதிர்ச்சி உங்க மனசை பெருசா பாதிக்குது. அவளை கொல்லணும். உங்களுக்குள்ள அந்த வார்த்தை மறுபடியும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவளை கொல்லணும். இந்த இடத்துல உங்க நடிப்பை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுவாங்க. நேஷனல் அவார்ட். மேடம், ஷார்ட் ரெடி வாங்க. 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஓகே. இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 2 ஷாட் போயிடலாம். ஓகே சார். 2 ஷாட் லைட்டிங்லாம் பண்ணிடுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் க்ளோஸ் அப் போய்க்கலாம். அப்படியே பண்ணிடலாம். மேடம் வாங்க. அஞ்சலி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை 4 பேர் கதற கற்பழிச்சிடறாங்க. அவங்களோட முகங்களும் உன் மனசுல பதிஞ்சிருக்கு. அவங்கள எங்க பார்த்தாலும் கொலை பண்ணணுங்கிற வரையும் உனக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ரஜினிகாந்த் வந்து உனக்கு ஆறுதலா பேசுறான். இதுதான் சீன். 2 பேரும் இது உள்வாங்கி பண்ணுங்க. என்ன, ஒரு தடவை மானிட்டர் போய்க்கலாம். ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். சார் பத்தாது சார். போதும் போ. கஞ்ச பைய ஏன் தான் படம் எடுக்க வந்தானோ. இது கரெக்டா இருக்கு. கொஞ்சம் மேல. ஓகே, ரெடி. எவரிபடி ரெடி? மேக்கப் மேன் அவுட். முடிஞ்சதா? ரஜினிகாந்த் கொஞ்சம் பின்னால வா. யா, திஸ் இஸ் யுவர் மார்க். அஞ்சலி, ஆர் யூ ரெடி? மூட் அஞ்சலி, மூட். ஓகே, பேக் கொஞ்சம் பேக். டைம் போயிட்டு இருக்கு. என்னையா பண்றீங்க? சைலன்ஸ். ஃபீல்ட் கிளியர். எல்லாரும் வெளிய போங்க. கம் ஆன். பணம் போடுறவனுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில மரியாதை இல்ல. ஸ்டார்ட் சவுண்ட். ரோலிங். 25-5-2 டேக் 1. ஆக்ஷன். யார் உன் வாழ்க்கையை கெடுத்தாங்களோ அவங்கள நிம்மதியா வாழ விடாத. பழிவாங்கு. அவங்கள பழிவாங்கு. அவங்கள மாதிரி கெட்டவங்க இந்த உலகத்துல வாழவே கூடாது. Got it? Okay. ரோலிங். 25/1 டேக் 1. ஓம் நமச்சிவாய நமஹ. வணக்கம் சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். அண்ணா உள்ள இருக்காரா? இருக்காரு சார். சனி பார்வை உனக்கு ஜாஸ்தியா இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. சரிங்க சார். இருக்கேன் சார். இவன் ஒரு கலர் சட்டை போட்ட நித்யானந்தா. நான் சொல்றது எப்பவுமே தப்புறதே இல்ல. ஓம். ஐயா, நம்ம நிஷாவோட ஜாதகத்தையும் ராகுலோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது எந்த பொருத்தமும் இல்ல. இந்த ஜாதகப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடக்காது. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு விஸ்வநாதா. பார்த்து தான் சொல்றேங்க. நிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் மிலிட்டரி ஆபீசராவோ இல்ல பைலட்டாவோ தான் இருக்க முடியும். அவங்க வாழ்க்கை உயரத்துல பறக்க போகுது. போய். நான் இந்த ஜாதகம்லாம் பார்க்க மாட்டேன். இட்ஸ் ஆல் நான்சென்ஸ். நீ ரொம்ப சரியா சொன்னமா. நீ எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. அவன் ஏதோ பொழுது போகாம சொல்லிட்டு இருந்தான். எனக்கு வேற வழி இல்லாம கேட்டுட்டு ஓகே டாட், நான் ஷூட்டிங் கிளம்புறேன். ஓகேமா, போயிட்டு வா. டேக் கேர். ஓகே, பை மாம். உனக்கு தான் நல்லா தெரியுமே விஸ்வநாதா, என் பொண்ணு நிஷாவும் காசிநாதனோட பையன் ராகுலும் லவ் பண்ற விஷயம். அவங்க விழுந்து காதலிச்சாலும் கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்ல. யார் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காது 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 நடக்காது. நான் நல்லா பார்த்து தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். என்னோட கணிப்பு தப்பா போனதா சரித்திரத்திலேயே இல்ல.
மிஸ்டர் ராகுல், திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். நிஷாக்கு பதிலா நீங்க புது ஹீரோயினை போட போறதா பேசிக்கிறாங்களே, உண்மையா? யா சி இஸ் நோ மோர் ஒர்க்கிங் இன் மை ஃபிலிம் இன்தகாம். ஓகே. என் படத்தோட ஹீரோயினை மாத்திட்டேன். அது உண்மைதான். ரீசன்? லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் இட். ஓகே, எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மை ப்ளஷர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹலோ புரிஞ்சுக்குங்க, டைரக்டர் ஹீரோயினியை மாற்றினதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? ஹலோ புரிஞ்சுக்குங்க சார். புரிஞ்சுக்க சொல்றேன். நான் சொல்கிறத முதல்ல கேளு. உடனே 25 லட்ச ரூபாய் பணத்தை என் அக்கௌண்ட்டில் போடு. முதல்ல கொடுத்ததுக்கே வட்டி வரல. ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்துருக்கேன். அது பழைய கணக்கு. ஆ ஏலா ஒரு நிமிஷம். ஏலா ஒரு நிமிஷம். ஏலா இங்க பாரு. அதை கிழிச்சிட்டு இதை மாட்டியா? நான் லைன்ல இருக்கேன். ஹலோ நான் சொல்கிறத கேளுங்க சார். அவசரமாக நான் கேட்ட 25 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடு. ஏலா கணக்கு ஐயோ கணக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார். நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும். ஐ எம் சாரி ராகுல். அப்ப நான் கோபத்துல இருந்தேன். நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு யாரு மேலேயும் கோவம் கிடையாது. நான் பிரியமா தான் இருக்கேன். உன் ஒருத்திக்காக எல்லா வேலையும் நிறுத்தி வைக்க முடியாது. அதனால தான் வேற வழி இல்லாம உன்னை விட ஒரு அழகான பொண்ணை வச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எப்போ ஒரு பொண்ணுக்கு தலகணம் வருதோ அப்பவே அவளோட அழிவும் ஆரம்பமாயிடும். ராகுல் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் ராகுல் ப்ளீஸ். இப்ப கெஞ்சி என்ன பிரயோஜனம்? உன்னை லவ் பண்ணும்போது உண்மையில எவ்வளவு பிரியமா இருந்தேன். உன் பின்னாலேயே வந்தேன், கெஞ்சின கதர்ன, என்னை மதிச்சே நீ. திரிசா நயன்தாரா நெஞ்சுக்கு போன திமிர்ல நம்ம காதல போட்டு கால்ல மிதிச்சல்ல. ஐ எம் சாரி ராகுல், என்ன மன்னிச்சிடு. நான் உனக்கு எவ்வளவு கால் பண்ணிருப்பேன், எத்தனை மெசேஜ் பண்ணிருப்பேன், நீ ரிப்ளை பண்ணவே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஈகோ, ரைட்? லாஸ்ட் டைம் எப்ப ஷூட்டிங் வச்சுக்கலாம் டேட்ஸ் கேட்டப்ப என்ன சொன்ன நீ? என் மேனேஜர்ட்ட பேசுங்கன்னு சொன்னல. அதுவும் இந்த ராகுல் கிட்ட. நாட் அலவுட் நிஷா. அட்லீஸ்ட் வித் ராகுல் இஸ் நாட் அலவுட். இப்ப என் மனசுல உன்னை பத்தின நினைப்பு எதுவுமே கிடையாது. ஐம் சாரி நிஷா. நான் அழகுக்கு மரியாதை கொடுப்பேன், ரசிப்பேன். ஆனா அழகுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட அடிமையாக மாட்டேன். சார் எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஓகே ஹரிஸ், டோலக் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃப்ளூட் லெவல் கொஞ்சம் ஏத்துங்க. ஏன்னா ஃப்ளூட் தனியா தெரியணும். ஓகே ஓகே சார். இங்க பாருங்க, டோலக் சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஃப்ளூட் தான் ஷார்ப்பா இருக்கணும். ஓகே சார், அப்பதான் நம்ம ஃபீலிங் கொண்டு வர முடியும். சீக்கிரம் வேலையை பாருங்க சார். பேசிட்டு இருக்கலாம், டிஸ்டர்ப் பண்ணாத. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஓ சாங் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மறுபடியும் வாசிக்க சொல்லுங்க, கேட்கலாம். ஓகே சார். எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னா ஒரு மானிட்டர் பார்க்கலாம். மானிட்டர் பார்த்துட்டு அப்புறம் டேக் போலாம். சைலண்ட் ப்ளீஸ். வந்துட்டீங்களா தலைவரே? வாங்க வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. வேலைகள்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. ஹலோ வாங்க. எப்படி இருக்க? வேண்டாம் உட்காரு. ஓகே டாட். இவங்க பேர் அஞ்சலி, நம்ம படத்தோட புது ஹீரோயினி. ஓ ஓ இது என்னோட விசிட்டிங் கார்டு. என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க? வாங்குங்க. இவர் பெரிய ஃபைனான்சியர். இவரு நம்ம டைரக்டருக்கு ரொம்ப வேண்டியவர். ஒன் செகண்ட். அட எல்லாரும் நிக்கிறீங்களே, ப்ளீஸ் உட்காருங்க அங்கிள். நம்ம பாட்டை கேட்டு போகலாம். கேட்டுட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இல்ல கண்ணா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இல்ல வீட்டில் கேட்டுக்கிறோம். கஜினிகாந்த் நீ வரும்போது சிடி எடுத்துட்டு வந்து. சரிங்க சார். ஓகே ஓகே சார். சரி, வேலையை பாருங்க. ஓகே ஓகே. ரெடி?